அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இதுதான் காங்கிரஸ். எத்தனை ஆயிரம் மக்கள் இருந்தாலும் ஒரு கட்டுப்பாட்டோட இருக்கிறது தான் காங்கிரஸ். இங்க வருகை தந்திருக்கும் கௌரவ முன்னாள் அமைச்சரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் நண்பருமான கௌரவ மனுஷ நாணயக்கார் அவர்களே மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் குடும்பத்தினர்களே, எனது அன்பிற்கும் மேலான என்னோட சகோதர சகோதரிகளே, பொதுவா உங்களுக்கு தெரியும், இப்ப தேர்தல் நடக்குது. புதுசா மாமா மச்சான்லாம் ஓடி வந்துருவான் நம்மளை தேடி. எங்க இருந்து வர்றான்னு தான் தெரியாது, ஆனா வந்துருவான். 2021ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டு இந்த நாடு மிகுந்த ஒரு நெருக்கடி. இலங்கை வரலாற்றிலே இலங்கை மிகுந்த நெருக்கடி, யுத்த காலத்துல கூட இல்ல, அவ்வளவு நெருக்கடி சந்திச்ச முதல் தடவை 2021-22. அந்த நேரத்தில் யாராச்சும் வரமாட்டாங்களா இந்த நாட்டை பாதுகாத்து கொண்டு போறதுக்குன்னு பார்த்தா ஒரு ஆளையும் காணும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அன்னைக்கு வரலன்னா இன்னைக்கு கேஸோட விலை 20,000 ரூபாய், அரிசியோட 1 கிலோ விலை 1000 ரூபாய், பெட்ரோலோட விலை 3000 ரூபாய். ஜனாதிபதி வந்தாரு, ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டை எடுத்தாரு. விலைவாசி ஏதாச்சும் கூடிச்சா? படிப்படியா எல்லாம் இறங்கிட்டு வந்துச்சு. இது எப்படின்னா, இப்ப இந்த நாடு ஓரளவுக்கு இக்கட்டான சூழ்நிலையில தாண்டி வந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில இப்ப எல்லாம் பேசுறான், நான் வரேன் நீ வரேன், மாமா எங்க மச்சா எங்கன்னு தேடுறாங்க. ஒரு நாடு மீட்டெடுத்து கொடுத்த ஜனாதிபதியோட பயணம் போனோம்னா அடுத்த 5 வருஷம் நமக்கு பாதுகாப்பு உறுதி. ஆனா அதை விட்டுட்டு அவன் வரான் இவன் வரான், இதை பண்ண போறான் அதை பண்ண போறான்னு சொல்லி போனோம்னா அடுத்த 5 வருஷமும் வர்றவர் போய் போலிங்ல கேஸ்ல நிக்க போறதில்ல, வர்றவர் போயிட்டு பெட்ரோல் போலிங்ல நிக்க போறதில்ல, நம்ம போய் நிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளிடுவார். அதுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒருபோதும் இடம் அளிக்காது. அதனாலதான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முடிவு பண்ணிச்சு, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆதரிச்சு அவரை பலப்படுத்துவோன்னு. இப்ப உங்களுக்கு சொல்லணும் என்னன்னா, உங்களோட சம்பள பிரச்சனை. நீங்க எல்லாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது உங்களோட சம்பளம். இந்த இருக்குது 1350 ரூபாயோட கேசட். இந்த 1350 ரூபா உங்களோட அடிப்படை சம்பளம். அத்தனை கம்பெனிக்காரங்களும் ஏத்துக்கிட்ட சம்பளம். இதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்த 350 ரூபாவும் காங்கிரஸோட பொறுப்பு வாங்கி கொடுக்கிறதுக்கு. கம்பெனிக்காரங்க சொன்ன அந்த 350 ரூபா நம்ம ஏத்துக்கல. என்ன சொன்னாங்கன்னா, 7 கிலோ படிச்சா 50 ரூபா, அப்படி 350 ரூபா தர்றாங்களா? அது எனக்கு தெரியாதா? 10 கிலோ படிச்சா 500 ரூபா வரும்னு எனக்கு தெரியாதா? நீ என்ன எங்களுக்கு சொல்லி கொடுக்குற? ஒன்னால 350 ரூபா தோட்ட தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய ஒப்பந்தமா இருந்தா மாத்திரமே காங்கிரஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். தோட்ட தொழிலாளர்களை நஞ்சப்படுத்தி அவர்களுக்கு எதிரான ஒப்பந்தமா இருந்தா, தேர்தலா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் காங்கிரஸ் ஒருபோதும் அந்த ஒப்பந்தத்தில் கை வைக்காது. நம்மளோட மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமனையாவும் ஆர்மோ தொண்டமனையாவும் நம்மள்ட்ட சொன்னது என்னன்னா, இந்த மலைய மக்களை பாதுகாக்க வேண்டியது காங்கிரஸோட இறுதி மூச்சு இருக்க வரைக்கும் அதுல இருக்கணும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லாம இன்னைக்கும் நாங்க செயல்பட்டு இருக்கோம். சன்றி வேலைக்கு போற ஆளுக்கு எப்படி கிடைக்கும் 350 ரூபா? மற்ற வேலைகளுக்கு தோட்டங்களை, ரப்பர் தோட்டத்துக்கு போறவங்களுக்கு அப்ப எப்படி 350 ரூபா கிடைக்கும்? தேங்காய் தோட்டத்துக்கு போறவங்களுக்கு எப்படி 350 ரூபா கிடைக்கும்? அப்ப காங்கிரஸ் சொன்னிச்சு, அடிப்படை சம்பளத்துக்கு நாங்க ஏத்துக்கிறோம். 450 ரூபா காங்கிரஸ் கூட்டி வாங்கி கொடுத்துருக்குது அடிப்படை சம்பளத்தை. மீதி 350 ரூபா வாங்கி தரோம். இதுக்கு நடுவில் திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த 350 ரூபால 1 ரூபா கூட வாங்கி கொடுக்காத பேப்பர்லயும் டிவிலையும் கேட்கிற அடுத்த 350 எங்கன்னு. நீ என்ன வாங்கி பண்ற? அந்த 350 நீ வாங்கி கொடு. காங்கிரஸ் கேள்வி கேட்க எவனுக்கு அறியத கிடையாது. 350 ரூபா வேணாம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்தோம். உங்க கட்சிக்காரனுக்கும் சேர்த்தா வாங்கி கொடுத்தோம்.
நீ எங்க கட்சிக்காரனுக்கு வாங்கி கொடுக்க வேணாம்பா, நாங்க பாத்துக்கணும். உன் கட்சிக்காரனுக்காக நீ 350 ரூபா வாங்கி கொடு. 350 ரூபா முடியாதா? சைவரை வெட்டி 35 ரூபா வாங்கி கொடு. 35 ரூபா முடியாதா? அந்த 5 ரூபாய் வெட்டி ஒரு 3 ரூபா கூட உனக்கு வாங்கி கொடுக்க துப்பு இல்ல. நீலானடா தொழிற்சங்கம் நடத்துற. காங்கிரஸை விமர்சிக்கிறதுக்கோ காங்கிரஸை கேள்வி கேட்கறதுக்கோ இலங்கையில எந்த தொழிற்சங்கத்துக்கும் அதிகாரம் கிடையாது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த 380 ரூபா காங்கிரஸ் தான் வாங்கி கொடுக்கும். அடுத்து இப்ப ஜனாதிபதிட்ட நாங்க கேட்டோம், இந்த லைன் காம்பராலாம் ஜனாதிபதி அவர்களே, லைன் காம்பரா சுத்தி இருக்க இடங்களே எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. உடனே எங்க தான் தூக்கிட்டு இருந்தான்னு தெரியல, எந்திரிச்சு வந்துட்டான். பாரா லைன் காம்பரா கேட்கறாங்க, லைன் காம்பரா கேட்கறாங்க. 200 வருஷமா இந்த லைன் காம்பரால நம்ம வாழ்றோம். உங்களோட தாத்தா பாட்டி அப்பா அம்மா நீங்க உங்க புள்ளையில உங்க பேரன் இன்னைக்கு லைன் காம்பரா பின்னாடி போய் ஒரு படிக்கட்டு கட்ட முடியுமா? இன்னைக்கு லைன் காம்பரா பின்னாடி ஒரு டாய்லெட் கட்ட முடியுமா? ஒரு கூரையை மாத்த முடியுமா? இல்ல ஒரு பலாப்பழம் மரம் தான் உளுந்துச்சுன்னா நாளைக்கு அதை வெட்டி எடுக்க முடியுமா? ஒரு ஆணி அடிக்கிறதா இருந்தா கூட போய் கம்பெனிக்காரன் வாசல்ல நிக்க வேண்டி இருக்குது. அப்படி ஒரு உரிமை நம்மளுக்கு தேவையில்லை. அப்ப ஜனாதிபதி சொன்னோம், எங்களோட ஓட்டர் சைடில் யார் யார் பேர் அந்த லைன்ல இருக்குதோ அவங்களுக்கு முழு உரிமை இருக்கணும் அந்த காம்பரால, தவிர எந்த தோட்டம் மூமியால இருக்கோ அதுல நம்ம அனுமதி கிடையாது. அப்ப ஜனாதிபதி அதை ஏற்றுக்கிட்டாரு. நீங்க ஒரு நியாயமான கோரிக்கை கேட்கறீங்க. இந்த இருக்கிற லைன் காம்பரா வீடுகள் கட்டப்பட்டு வந்துட்டு இருக்குது. அது முழுமையா கட்டுற வரைக்கும் இருக்கிற லைன் காம்பரா உடைச்சி தட்டு வச்ச வீடு நம்ம கட்டலாம், டைல்ஸ் பதிக்கலாம், கிச்சனை கட்டலாம், டாய்லெட்டை கட்டலாம், ஜன்னலை லெஃப்ட் ரைட்டை வைக்கலாம், முன்னாடி இருக்க கதவை பின்னாடி வைக்கலாம். அதுக்கு ஜனாதிபதி கேட்டிருக்கோம். ஜனாதிபதி அதுக்கு ஓகேன்னாரு. அடுத்து கேட்டோம், எல்லா தோட்டத்திலையும் எங்கேயோ ஒரு கடைசியில போயிட்டு 5 ஏக்கரை கொடுத்து வீட்டை கட்டிக்கம்பா. அங்க பார்த்தா கரண்ட் கிடையாது. கரண்ட் எடுக்கிறதா இருந்தா அங்க போகுது ஒரு 2 கோடி ரூபா, தண்ணி எடுக்க போனா போகுது இன்னொரு 2 கோடி ரூபா, ரோடு போட போனா அது இன்னொரு 2 கோடி ரூபா. அப்ப 25 வீடு கட்டுறதுக்கு 5 கோடி ரூபா நம்ம காசு கொடுத்தாலும் இன்னொரு 5 கோடி ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் இழுக்க. அப்ப ஜனாதிபதி காங்கிரஸ் என்ன சொன்னிச்சுன்னா, ஜனாதிபதி அவர்களே, லாயத்தை சுத்தி இருக்கிற 10 ஏக்கர் இடத்த எங்கேயோ ஒரு மூலையில எங்களுக்கு தேவையில்லை. லாயத்தை சுத்தி இருக்கிற 10 ஏக்கர் இடத்த எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கரண்ட காலம்பரை இழுப்பேன், வீட்டுக்கு தண்ணி அங்க எடுத்து குடிப்பேன், ஸ்கூலுக்கு என் பிள்ளைகள் போவாங்க, பஸ் வாசலுக்கு வரும், குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கும். ஜனாதிபதி ஏத்துக்கிட்டாரு. நான் சொன்னேன், அந்த 5 கோடி ரூபாய் பணத்துக்கு இன்னொரு 25 வீடு எங்களுக்கு கட்ட கொடுங்கன்னு சொல்லி. இதுதான் காங்கிரஸ். அதை விட்டு பேசுற பேச்சுக்கு விளக்கம் கொடுக்க போனோம்னா நம்ம இந்த சமுதாயத்தை வழி நடத்த வேண்டிய பொறுப்புல நம்ம வழி மாறி போற மாதிரி ஆகி போயிடும். அதனால இந்த இடத்துல சிந்திக்க வேண்டி இருக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, 2004ஆம் ஆண்டு இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் அனுர திசாநாயக்க அவர்கள் விவசாய அமைச்சரா இருந்தார், காணி அமைச்சரா இருந்தார். அந்த கால பகுதியில் எனக்கு கைய நீட்டு காமிக்க ஒரு காணி மலையத்துல கொடுத்திருக்காங்களா நம்ம ஆட்களுக்கு? இல்ல. அந்த கால பகுதியில் இங்க கேரட் தோட்டத்தில் நின்னாங்களா, இல்ல பீன்ஸ் தோட்டத்தில் நின்னாங்களா, இல்ல உருளைக்கிழங்கு தோட்டத்தில் நூறலியால நின்னாங்களா? இல்ல. உரம் கொடுத்தீங்களா? இல்ல. மலைய மக்களுக்கு விவசாயம் பண்றவங்க நீங்க என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே இல்ல. ரைட். அடுத்த வேட்பாளர் கௌரவ் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 2015 இருந்து 19 வரைக்கும் வீட்டமைப்பு அமைச்சராக இருந்தீங்க. NHDA உங்கள் கடியில இருந்துச்சு. எனக்கு இந்திய அரசாங்கம் கொடுத்த நிதியை தவிர எனக்கு கை நீட்டி காமிங்க, NHDல மலைய மக்களுக்கு கட்டப்பட்ட வீடுகள் எதுன்னு? ஒரு வீடு இல்ல. ஏன்பா நீங்க அந்த அமைச்சு பதவி வச்சிருக்கும் போதே ஒரு வீடு கட்டலங்கிறப்ப, மலைய மக்கள் உங்க கண்ணுக்கு தெரியலங்கிறப்ப, ஜனாதிபதி ஆனா மட்டும் தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? தெரியாது. ஆனா ரணில் விக்ரமசிங்க அப்படி சொல்ல முடியுமா? சிறிபாதா காலேஜ் கட்டி கொடுத்தது ரணில் விக்ரமசிங்க, மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமனையோட சேர்ந்து.
கடந்த பிராதேச சபா பிரிக்கிறது, டிவிஷன் செக்ரட்டரி பிரிக்கிறது, நூறேழு அனைத்தும் அவர் பிரதம மந்திரி இருந்த காலத்தில் செய்யப்பட்டிருக்குது. மலைய மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் செஞ்சிருக்கிறார். அது யாராலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப இன்னைக்கு நம்ம இந்த நாட்டில் எல்லாரும் வாழ்றோம்னா, ஏன் எதிர்கட்சிக்கார ஓட்டு கேட்கிறோம்னா கூட அதுக்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பெற்று கொடுத்ததுதான். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நன்றிய மறக்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. எனக்கு டெய்லி போன் பண்றாங்க, நீங்க இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வேற யாருக்கும் ஆதரவு கொடுக்க போறீங்களா கொடுக்க போறீங்களா கொடுக்க போறீங்களா? எப்ப காங்கிரஸ் ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னா அந்த முடிவில் நாம என்னைக்குமே மாறுறது கிடையாது. அதே முடிவு தான் இறுதி வரைக்கும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை சிலிண்டர் சின்னத்தில் வெற்றி பெற வைக்கிறது தான் காங்கிரஸோட முடிவு. அந்த முடிவில் நாங்கள் யாரும் மாற மாறதில்லை. அடுத்து இப்ப புதுசா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நமக்கு ஓட்டுரிமை கொடுத்தாங்களாம். ஓட்டுரிமை கொடுத்தாங்களாம். அதை சொல்ல வேண்டிய கடமையில நான் இருக்கிறேன். நிறைய பேருக்கு வரலாறு மறந்துருப்பாங்க. 1988ஆம் ஆண்டு ஜே.ஆர். ஜெயவர்தன ஜனாதிபதியா இருக்க போது கௌரவ சௌமியமூர்த்தி தொண்டமானைய வாங்கி கொடுத்தாரு. நீங்க சொல்ற ஜனாதிபதி வேட்பாளர்கள் அவங்களோட அப்பா வாங்கி கொடுத்தாரு, இவர் வாங்கி கொடுத்தாரு, அவர் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்ற அத்தனை பேரும் 1900 அந்த ஓட்டுரிமை வாங்கி கொடுத்த பிறகு எங்க ஓட்டுரிமையில தான் நீங்க வந்தீங்க. நீங்க யாரும் எங்களுக்கு ஓட்டுரிமை வாங்கி கொடுக்கல. 88ஆம் காலப்பகுதியில் சௌமியமூர்த்தி தொண்டமானையாவும் ஜே.ஆர். ஜெயவர்தன தான் அந்த ஓட்டுரிமை வாங்கி கொடுத்தாங்க. இப்ப கேட்டா சொல்றாங்க ஜனாதிபதி வேட்பாளரோட அப்பா வாங்கி கொடுத்தாரா, சித்தப்பா வாங்கி கொடுத்தாரா, மாமா வாங்கி கொடுத்தாரா, மச்சான் வாங்கி கொடுத்தாரா. அப்ப இந்த இடத்துல எதுக்கு எடுத்தாலும் ஒரு மனுஷன் போய் சொல்லக்கூடாது. நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த மலையத்தில் எது செஞ்சாலும் சில பேர் தெரியுறான், நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன். சம்பளம் வாங்கி கொடுத்தாலும் நான் தான் வாங்கி கொடுத்தேன், பெயிண்ட் அடித்தாலும் நான் தான் வாங்கி கொடுத்தேன், இந்த கிரவுண்டில் கூட்டம் போட்டாலும் நான் தான் வாங்கி கொடுத்தேன், எல்லாம் நான் தான்னா அப்போ நாங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் காங்கிரஸில்? எப்போ நாங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறோம், நாங்கள் சண்டை போட்டு வாங்கி கொடுக்குறோம்னு அடுத்து கேட்டால் அழுத்தம் கொடுத்தோம் அப்படிங்கிறான். என்னப்பா நீ அழுத்தம் கொடுக்குற? நாங்கள் இருக்கிற ஸ்பீடுக்கு நீ பக்கத்தில் கூட வர முடியாது. இப்போ நீ என்ன அழுத்தம் கொடுக்குற? எனக்கு நீ ஒரு அழுத்தம் கொடுக்கானா, நீ சும்மா இருந்தா போதும். காங்கிரஸ் அந்தந்த காலப்பகுதியில் என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியும். எங்களோட மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமனையும் ஆறுமுக தொண்டமனையும் சொல்லாம ஒரு கூட்டத்தை மலையத்தில் யாராலையும் நடக்க முடியாது. ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஐயா பேரை சொல்லி இதான் நீங்க கூட்டம் நடத்துவீங்க. அப்ப இப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம சிந்திக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். இந்த கால பகுதி நமக்கு ஒரு கடினமான கால பகுதி. மலையத்தில் இருக்க அனைத்து பகுதிகளிலும் முழுமையாக 100% ரணில் விக்ரமசிங்கே அவர்களை வெற்றி பெற்க வைக்கிறது நம்மளோட பிரதான கடமை. இங்க இருக்க வெள்ளம் கணக்கான மக்களுக்கு நான் கண்டி போயிருந்த மீட்டிங்க்கு ஜனாதிபதி அவர்களோட அந்த கூட்டத்தில் பார்த்தா மழை அடிச்சு கொட்டுது. ஆனா ஒரு ஆள் கூட அந்த இடத்துல இருந்து நகலல. இங்க வருகை தந்திருக்கும் வருகை தந்திருக்கும் அப்படி अधिकरू जनायतुमा मम जमलक ඔක්කොම කතා කරලා ඉවරයි अंतिम එක සිංහල එක වචන දෙකයි කියනවා अधिकरू जनायतुමාට අපිගේ සම්පූර්ණ ශක්තියක අපි දෙනවා එතුමා යටම මේ රට එක පාලන කරන වීතිය අපි දැකලා නැ වෙන කවුරුත් හරි කරනවාද කියලා දැන් ඉන්න මගේ යාළුවා ඉන්නවා පාර්ලිමේන්තු එක මාල්ඩීව්ස් मलेशिया नोरे में पाकिस्तान ये वगे ओके के बांग्लादेश राटा ओक्कम कियना एक अधिकरू जनायतुमा रनिल विक्रमसिंह वगे एकिनिक अभी राटा एक नाकिला
එතුමා අපි රටක ඉන්න එක අපිට බොහොම හොඳයි කියලා කියලා එතුමාගේ ඩික්ටර් එක ලංකා කම්කරු කාංග්‍රස් එතුමාගේ ඉඳලා එතුමාගේ වික්ටරි එක අපි සම්පූර්ණ ඉන්නවා කියලා මම කතා කරනවා බොහොම இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com வைப்ஸ்நியூஸ்.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.